ஒரு நாள் கிருஷ்ணரின் உயிர் நண்பன் சுதாமன் பரமாத்மாவிடம் சென்று, டே கண்ணா, நான் உன் மாயையை பார்க்க விரும்புகிறேன். நீ செய்யும் லீலைகள் பற்றி நான் அறிவேன். பல முறை நேரில் கண்டு வியந்தும் இருக்கிறேன். ஆனால் நான் உன் மாயையை பார்த்ததில்லை. நீ செய்யும் மாயங்கள் எப்படி இருக்கும் கண்ணா? அதை நான் நேரில் கண்டு அனுபவிக்க விரும்புகிறேன். எனக்கு உன் மாயையை காட்டு கண்ணா என்று கேட்டான் சுதாமன். கிருஷ்ண பகவான் சுதாமன் விருப்பத்தை மாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தார். ஏனென்றால் கிருஷ்ண பகவான் செய்யும் லீலை மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் கிருஷ்ணரின் மாயைகள் மனதிற்கு பய உணர்வை தந்து துன்பத்தில் நம்மை தள்ளும். அதனால் கிருஷ்ணர் சுதாமனை மாயையை காட்டச் சொல்லி கேட்க விடாமல் தடுக்க முயற்சி செய்தார். ஆனால் சுதாமனோ கிருஷ்ணர் சொல்வதை காது கொடுத்து கூட கேட்காமல், எனக்கு உன் மாயையை பார்த்தே ஆக வேண்டும் கண்ணா என்று பிடிவாதமாக கேட்க, சரி, இப்பொழுது வேண்டாம், நேரம் வரும் பொழுது நான் உனக்கு என் மாயையை காட்டுகிறேன் என்று சொல்லி சுதாமாவை சமாதானப்படுத்தினார் கிருஷ்ணர். பிறகு ஒரு நாள் கிருஷ்ணர் சுதாமாவிடம் சென்று, நாம் இருவர் மட்டும் தனியாக சென்று கோமதி நதியில் குளிக்கலாம் வா என்று அழைத்துச் சென்றார். இருவரும் வெகு நேரமாக கோமதி நதியில் குளித்தனர். அப்பொழுது கிருஷ்ணர், எனக்கு குளித்தது போதும், நான் கரைக்கு செல்கிறேன் என்று சொல்லி கோமதி நதிக்கரைக்கு வந்து தனது மஞ்சள் நிற பட்டாடையை அணிய ஆரம்பித்தார். ஆனால் சுதாமன், நீ பட்டாடைகளை உடுத்த வேண்டும், அதனால் உனக்கு நேரமாகும். நான் எனது கோமணத்தை மட்டும் தானே மாற்ற வேண்டும். அதனால் நீ ஆடைகளை மாற்றும் வரை நான் குளித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி நதியில் மீண்டும் ஒரு முங்கினான். அப்போது கிருஷ்ணர் சுதாமனுக்கு தன் மாயையை காட்டினார். சுதாமன் கோமதி நதியின் உள்நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென நதியில் நீரின் அழுத்தம் அதிகமாவதை உணர்ந்தான். சுதாரித்து கொண்டு சுதாமன் நதிக்கரைக்கு செல்ல முயற்சிக்கும் போது நதியின் வெள்ளப்பெருக்கு அதிகமாகி சுதாமன் நதியின் நீரில் அடித்து செல்லப்பட்டான். உயிர் தப்பிக்க போராடிய சுதாமன் நதிக்கரையின் ஓரத்திற்கு அடித்து செல்லப்பட்டான். கரையோரத்தில் ஒரு கணவாயை கண்டான் சுதாமன். உயிர் பிழைத்தால் போதும் என்று சுதாமன் அந்த கணவாயில் ஏறி கரைக்கு வந்தான். கரைக்கு வந்ததும் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு கிருஷ்ணரை காணவில்லையே என்று சுதாமன் தன் கிராமத்திற்கு செல்ல நடக்க ஆரம்பித்தான். அவன் செல்லும் பாதையில் காட்சிகள் அனைத்தும் மாறி இருந்தது. இந்த இடம் பார்ப்பதற்கு நம் கோகுலம் போல் இல்லையே, நமது கிருஷ்ணனையும் காணவில்லையே, நாம் எங்கு வந்திருக்கிறோம் என்று குழம்பிக் கொண்டே சென்றான். வழியில் ஒரு கிராமத்தை கண்டான் சுதாமன். அங்கு சென்று, இது எந்த இடம், இங்கிருந்து நமது கோகுலத்திற்கு எப்படி செல்வது என்று யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொண்டு உடனே கோகுலம் சென்றுவிட வேண்டும் என்று விரைந்து அந்த கிராமத்திற்குள் சென்றான். கிராமத்தின் ஒரு வீதியில் இரண்டு தரப்பிலும் மக்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவன், எதற்காக மக்கள் இப்படி நிற்கிறார்கள் என்று புரியாமல் அவர்கள் அருகில் சென்றான். அப்போது ஒரு பெண் யானை தும்பிக்கையில் மாலையை கொண்டு வந்து சுதாமன் கழுத்தில் போட்டது. சுதாமன் கழுத்தில் யானை மாலையை போட்டதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் சுதாமன் காலில் விழுந்து மன்னா மன்னா என்று கூக்குரலிட்டனர். சுதாமன் தலைக்கால் புரியாமல் குழம்பி போய் அங்கிருந்த மக்களிடம், இது எந்த இடம், எதற்காக யானை என் கழுத்தில் மாலையிட்டது, ஏன் நீங்கள் அனைவரும் என்னை மன்னன் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த மக்கள், இந்த இடத்தின் பெயர் மாயா நகரி. எங்கள் நகரத்தில் வாரிசுகள் அரசராக மாறுவதில்லை. ஆட்சியில் இருக்கும் அரசர் இறந்துவிட்டால் ஒரு பெண் யானையின் தும்பிக்கையில் மாலையை கொடுத்து யார் கழுத்தில் யானை அந்த மாலையை போடுகிறதோ அவரைத்தான் அடுத்த மன்னனாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் எங்கள் வழக்கம். இது நாள் வரை எங்கள் மாயா நகரை ஆட்சி செய்து வந்த மன்னர் இன்றுதான் இறந்தார். அதனால் நாங்கள் புதிய மன்னரை தேர்ந்தெடுக்க பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் வந்தீர்கள். யானை உங்களை மன்னராக தேர்ந்தெடுத்து விட்டது என்று சுதாமன் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளித்துவிட்டு அந்த மக்கள் சுதாமனை தங்கள் மன்னனாக இருக்கும்படி கேட்டனர். ஆச்சரியமடைந்த சுதாமன் தனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போவதை நினைத்து மகிழ்ந்து மன்னராக சம்மதித்து அரசரானான். அந்த மாயா நகரில் இருக்கும் பெண்களிலேயே மிகவும் அழகாக இருக்கும் ஒரு பெண்ணை மணந்து கொண்டு தனது அரசியாகவும் மாற்றிக்கொண்டான். இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சுதாமனுக்கு அழகான 2 ஆண் மகன்களும் பிறந்தனர். ஒரு நாள் திடீரென சுதாமனின் மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாள். தன் ஆசை மனைவி திடீரென இறந்ததை நினைத்து துக்கம் தாங்காமல் துடித்து அழுது கொண்டிருந்தான் சுதாமன். அப்பொழுது அவனிடம் வந்த மாயாநகரி மக்கள், அழாதீர்கள் மன்னா, நீங்கள் தான் எங்களது மன்னன். உங்கள் மனைவி இறந்து போனது விதி. அதை யாராலும் மாற்றவோ தடுக்கவோ முடியாது. அரசி இறந்ததை நினைத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. மாயாநகரி நந்தவனத்தில் அரசியின் சிதை புதைக்கப்படும். நீங்களும் அங்கே உங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டும். அரசியுடன் உங்களது சிதையும் அடக்கம் செய்யப்படும். இதுதான் இந்த மாயாநகரின் விதி என்றனர். அதை கேட்ட சுதாமன் திடுக்கிட்டான். என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் அனைவரும்? அரசி நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டால் ஆரோக்கியமாக இருக்கும். நான் எதற்காக
என் உயிரை விட வேண்டும் என்று கேட்க, அரசர் முதலில் இறந்தால் அரசருடன் சேர்ந்து அரசி உயிர் தியாகம் செய்வதும், அரசி முதலில் இறந்து போனால் அரசியுடன் சேர்ந்து அரசர் உயிர் தியாகம் செய்வதும் தான் எங்கள் மாயா நகரியின் விதிமுறை. அதனால் நீங்கள் உயிர் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் மன்னா. விரைந்து எங்களுடன் நந்தவனத்திற்கு வாருங்கள் மன்னா. அரசியையும் உங்களையும் தகனம் செய்துவிட்டு நாங்கள் எங்கள் புதிய மன்னரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றனர். அதை கேட்டதும் அந்த நிமிடம் வரை தன் மனைவி இறந்ததை நினைத்து அழுது கொண்டிருந்த சுதாமன் தன்னை உயிர் தியாகம் செய்ய சொன்னதும் மனைவியை மறந்து தன் உயிர் பறிபோய்விடுமோ என்று நினைத்து பயந்து தன் நிலைமையை நினைத்து அழ ஆரம்பித்தான். ஆனாலும் மக்கள் அவனை அழுதது போதும் மன்னா, எந்திரியுங்கள், எங்களுடன் சேர்ந்து நந்தவனத்திற்கு வாருங்கள் என்றனர். சுதாமன் எவ்வளவோ அழுது துடித்து தன்னை விட்டுவிடும்படி கேட்டாலும் மாயா நகரி மக்கள் கேட்கவில்லை. அவனை உயிர் தியாகம் செய்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினர். அதனால் சுதாமன் வேறு வழி இல்லாமல் உயிர் தியாகம் செய்ய சம்மதித்து, நீங்கள் என்னை தீயில் வைத்து எரித்து கொள்வதற்கு முன் நான் நதியில் குளித்துவிட்டு வருகிறேன். நான் குளித்துவிட்டு வந்த பின் நீங்கள் என் உடலில் தீ வைத்து எரித்து என்னை தகனம் செய்து கொள்ளுங்கள் என்றான். மாயா நகரி மக்களில் சிலர் சுதாமனை கோமதி நதிக்கு அழைத்து சென்றனர். கால்கள் நடுங்கும் நிலையில் சுதாமன் கோமதி நதியில் இறங்கி குளித்து தலையை முங்கிவிட்டு தண்ணீரில் இருந்து மேலே வந்தான். தன்னுடன் நதியில் குளிக்க வந்த மாயா நகரி மக்களை காணாமல் ஆச்சரியம் அடைந்து மாயா நகரியை பார்த்தான். அந்த நகரத்தையும் காணவில்லை. சுதாமன் கிருஷ்ணருடன் நதியில் மூழ்கிய போது கிருஷ்ணர் எந்த நிலையில் தனது மஞ்சள் நிற பட்டாடையை அணிந்து கொண்டிருந்தாரோ அந்த நிலையில் அப்படியே தனது பட்டாடையை இப்பொழுதும் அணிந்து கொண்டிருந்தார். கிருஷ்ணரை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டு நதிக்கரைக்கு வந்த சுதாமன் இப்பொழுது கிருஷ்ணன் தன் அருகில் இருப்பது கனவா அல்லது மாயா நகரி என்பது கனவா என்று புரியாமல் வாய்விட்டு சத்தமாக அழுதான். அனைத்தும் தெரிந்திருந்தும் கிருஷ்ண பகவான் எதுவும் தெரியாதது போல் சுதாமனிடம் வந்து, என்னவாயிற்று சுதாமா, எதற்காக நீ இப்பொழுது வானமே இடிந்து உன் தலையில் விழுந்தது போல் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். உடனே சுதாமன் அவன் நதியில் தனியாக மூழ்கியதிலிருந்து மீண்டும் நதிக்கரைக்கு வரும் வரை நடந்த அனைத்தையும் மாயா நகரியை பற்றியும் கிருஷ்ணரிடம் சொல்லிவிட்டு, இப்பொழுது என் அருகில் நீ இருக்கும் இந்த நொடி கனவா அல்லது சிறிது நேரத்திற்கு முன்வரை நான் இருந்த அந்த மாயா நகரி என்பது கனவா, எது உண்மை கண்ணா என்று கிருஷ்ணரிடம் கேட்டான் சுதாமன். அதற்கு, இந்த நொடியில் நீ என் அருகில் இருப்பதுதான் உண்மை, நான் தான் உண்மை. என்னிடம் இருந்து எது மாறுபட்டு வேறுபடுகிறதோ அதுவே என் மாயை. எந்த நிலையிலும் யார் ஒருவன் என்னை காண்கிறானோ, என்னை உணர்கிறானோ, அவனை ஒருபோதும் என் மாயை தொடுவதில்லை. எந்த மாயையாலும் அவனை ஆட்டி படைக்க முடியாது. நீ என்னில் கலந்தவன் சுதாமா, உன்னை எந்த மாயையும் நெருங்காது. நான் வேண்டாம் என்று சொல்லியும் நீ பிடிவாதமாக மாயையை காட்டச் சொன்னதால் தான் உனக்கு இந்த மாயை நிகழ்ந்தது என்று சொல்லி அழுது கொண்டிருந்த சுதாமனை தேற்றினார் கிருஷ்ண பகவான். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.